மனிதநேய மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம் என்ற வழக்கில் தமிமுன் அன்சாரி மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனிதநேய மக்கள் கட்சியானது மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டியக்கம் என்ற அமைப்பாக இருந்தது. பின்னர் மக்கள் நல கூட்டியக்கம் அரசியல் அணி என்றும் அதிமுக, திமுக கட்சிகளுடன் கூட்டு வைக்காது என்றும் வைகோ அறிவித்தார். அவரின் முடிவை மூத்த தலைவரான ஜவாஹிருல்லா ஏற்காமல் வெளியேறினார். ஆனால் ஜவாஹிருல்லாவின் முடிவுக்கு மனிதநேய மக்கள் கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி உட்பட சில நிர்வாகிகள் 5 கட்சி கூட்டணியில் கலந்து கொண்டனர். இதனால் கட்சி உடைந்தது. பின்னர் இரு அணியினரும் போட்டி பொதுக்குழுவை கூட்டியதோடு பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரியும் இணை பொதுச் செயலாளர் ஆரூன் ரஷீத்தும் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிமுன் அன்சாரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தங்களுக்கே சொந்தம் என்று வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை வியாழக்கிழமையன்று விசாரித்த நீதிபதிகள் தமிமுன் அன்சாரியின் மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனால் ஜவாஹிருல்லா தலைமையில் இயங்கும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டப்படியான கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.